ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் நம்ம திருக்குறள் நியூ சிலபஸில் உள்ள 20 அதிகாரம் ரிவிஷன் ப்ளஸ் அதில் உள்ள ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் சேர்த்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் 14 அதிகாரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ் ரிவிஷன் பார்க்கும் பொழுது எப்போதுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியவும் செய்யும். ப்ளஸ் ஒவ்வொரு குறள்லையும் என்னென்ன மாதிரியான கேள்விகள் இது வரைக்கும் கேட்டிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். அண்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி எப்போதுமே ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரிவிஷன் வீடியோஸை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரிவிஷன் பார்க்குறோமோ அதுக்கான பிடிஎஃப்பை நான் என்னோடய டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வரேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ் பார்த்து முடிச்சுட்டு அதில் போய்ட்டு அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இது அகெயின் ஒரு தடவை நீங்கள் அதை பார்த்து ரீகால் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மறக்காமல் இருக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோஸ் பார்க்கும் பொழுது மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கான ஒவ்வொரு சப்போர்ட், ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் பேஜ் ப்ளஸ் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு மறக்காமல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான அதிகாரத்தை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி அவை அஞ்சாமை அப்படின்ற அதிகாரம் பார்க்க போகிறோம். வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மை அவர். சொற்களை அளவறிந்து உரைத்திடும் தூயவர்கள் அவையில் இருப்போரின் வகையறியும் ஆற்றல் உடையவராயிருப்பின் பிழை நேருமாறு பேச மாட்டார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, பேசக்கூடிய சொற்களுடைய அளவை அறிந்து உரைத்திடும் தூயவர்கள், அதுபோக அவையில் இருப்போர், ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு சபையில் நம்ம இருக்கிறோன்னா அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வகை என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய வகையை அறியக்கூடிய ஆற்றல் உடையவராக இருந்தால் அந்த மனிதர் எப்பொழுதுமே என்ன செய்ய மாட்டார், பேசும் பொழுது பிழை நேருமாறு பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சொற்களை அளவறிந்து உரைத்திடும் ஆற்றல் உடையவர் மற்றும் அவையில் இருப்போரின் வகையறியும் ஆற்றல் உடையோர் எவ்வாறு பேச மாட்டார்கள் அப்படின்னா பிழை நேருமாறு பேச மாட்டார்கள். சரியா? அடுத்தது கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். இந்த குறள் அடிக்கடி கேட்டிருக்கிறது தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். என்ன சொல்கிறாங்க? கற்றவரின் முன் தாம் கற்றவற்றை அவருடைய மனத்தில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லாரினும் மேலானவராக மதித்து சொல்லப்படுவார். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, நம்ம இருக்கிறோம், நம்ம ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், நம்ம சொல்லக்கூடியவர் நல்ல கல்வியில் தேர்ந்தவர், கல்வி அறிவு பெற்ற ஒரு கல்வி அறிவாளர்னு வச்சுக்கிடலாம். அப்போ அவங்ககிட்ட நம்ம ஒரு இதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயம் அவருடைய மனதில் பதியுமாறு நம்ம அந்த விஷயத்தை பற்றி சொல்லணும். ஒரு கல்வி அறிவுடைய ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது அவங்களுடைய மனதில் நம்ம சொல்கிற விஷயமானது பதியணும். அப்படி சொல்லக்கூடிய திறமையுடைய வல்லவர் எல்லாருமே கற்றவரை விட மேலானவராக மதித்து சொல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கற்றவர் முன் தாம் கற்றவற்றை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர் யாரினும் மேலானவராக மதித்து சொல்லப்படுவார். அப்படின்னா கற்றவர் எல்லாரிடரும் மேலானவராக அப்படின்னு அர்த்தம். ஸோ செல அப்படின்னா ஏற்க பொருள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். இந்த குறளும் நல்லா பார்த்துக்கோங்க. அமர்க்களம்னா போர்க்களம். சரியா? போர்க்களத்தில் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடுவது பலருக்கும் எளிதான செயல். அறிவுடையோர் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரே ஆவர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போர்க்களத்தில் வீரர்கள் எல்லாரும் எனக்கு சாவு வந்தாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு தைரியமாக போர் புரிவாங்க. அந்த அது கூட ஆனால் எளிதான செயலாம். வள்ளுவர் சொல்கிறாரு, அது கூட எளிதான செயல்தான். ஆனால் உண்மையிலேயே எதுதான் சிறந்த செயல் அப்படின்னா, அறிவுடையோர் நிறைந்து ஒரு சபை இருக்குது, அந்த சபையில் அஞ்சாமல் தைரியமாக தான் நினச்ச ஒரு விஷயத்த ஒருத்தனால் பேச முடியுது அப்படின்னா அவன் தான் சிறந்தவன். அப்படி பேசக்கூடிய அறிவுடையோர் சிலரே ஆவர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி எப்படி கேட்பாங்கன்னா, யார் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரே இருக்கின்றனர் என வள்ளுவர் கூறுகிறார்னா அறிவுடையோர். ஓகேவா? அடுத்து கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல்.
இந்த குறளும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நிறைய குறளே உங்களுக்கு அடிக்கடி கேட்டிருக்கதான், ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். அறிஞர்களின் அவையில் தாம் கற்றவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடுத்து சொல்லி நம்மை விட அதிகம் கற்றவரிடமிருந்து மேலும் பலவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அறிஞர்கள் கூடியுள்ள ஒரு அவையில் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ அதை அவங்க நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, நீ சொல்கிறது இந்த இதில் சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிற அளவுக்கு நம்ம படிச்சிருக்கணும். நம்ம ஒழுங்காக தெளிவாக சொல்லணும். அப்படி சொன்னால் நம்மை விட அதிகம் கற்றவரிடமிருந்து மேலும் பலவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம் அறிஞர்கள் அவையில் நிறைந்த அவையில் நம்ம கற்றவைகளை நாமும் மற்றவங்களுக்கு அவங்க ஏற்றுக்கொள்ள அளவுக்கு எடுத்து சொல்லணும். அதே சமயத்தில் நம்மளை விட அதிகம் கற்றவரிலிருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுன்ற விஷயங்களையும் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிக்க அப்படின்னா மிக்கவை, கொளல் அப்படின்னா அறிக பார்த்துக்கோங்க. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றங் கொடுத்தற் பொருட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க, அவையில் பேசும் பொழுது குறுக்கீடுகளுக்கு அஞ்சாமல் மறுமொழி சொல்வதற்கு ஏற்ற வகையில் இலக்கணமும் தருக்கமெனப்படும் அளவை திறமும் கற்றிருக்க வேண்டும். ஆற்றின் அளவறிந்து அப்படின்னா இந்த குறளும் நல்லா பார்த்துக்கோங்க, அடிக்கடி கேட்டிருக்கதான். ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு அவையில் பேசுகிறோன்னா என்ன செய்யணும், குறுக்கீடுகள் நம்ம பேசும்பொழுது மாற்றம் கொடுத்தல் பொருட்டு நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு குறுக்கீடு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை இது தப்பு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்களேன்னு பயப்படக்கூடாது. பயப்படாமல் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கான மறுமொழி அதுக்கான பதிலை நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு அதற்கான இலக்கணமும் அதுக்கான தர்க்கம் எனப்படும் அளவை திறமும் நம்ம கற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா, அவையில் பேசும் பொழுது ஏற்படும் குறுக்கீடுகளுக்கு அஞ்சாமல் மறுமொழி சொல்லும் ஏற்ற வகையில் டேஷ் டேஷ் கற்றிருக்க வேண்டும் அப்படின்னா இலக்கணமும் தருக்கம் எனப்படும் அளவை திறமும். ஓகேவா, ரெண்டும். வாளுடன் வன்கண்ணீர் அல்லாருக்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. அதாவது கோழைகளுக்கு கையில் வாள் இருந்தும் பயனில்லை, அவையில் பேசிட அஞ்சுவோர் பல நூல் கற்றும் பயனில்லை. என் அப்படின்னா என்ன, ஓகேவா. ஸோ வாளுடன் வன்கண்ணீர் அல்லாருக்கு, அதாவது வாள். கோழைகள், ஒருத்தன் வீரனே கிடையாது, அவன் ஒரு கோழை அப்படின்னா எப்படி அவன் கையில் வாள் இருந்தாலும் பயன் இல்லையோ அதே மாதிரி நூலுடன் நுண்ணவே அஞ்சுபவர்க்கு. அவையில் பேச பயப்படுற ஒருத்தன் அவன் எவ்வளோதான் நூலை கற்றிருந்தாலும் என்ன இல்லைன்னு சொல்கிறாங்க, அது பயனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளுவர். ஸோ இதில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, அவையில் பேசிட அஞ்சுவோர் பல கற்றும் பயனில்லை என்பதை எதற்கு நிகராக வள்ளுவர் ஒப்பிட்டு கூறுகிறார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எதுக்கு நிகராக, கோழையின் கையில் எவ்வாறு வாளிருந்தும் பயனில்லையோ அதற்கு நிகராக அப்படின்னு சொல்லி ஆன்சர் நம்ம பண்ணணும். அடுத்தது, பகையகத்து பேடிகை ஒழ்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். அவை நடுவில் பேச பயப்படுகிறவன் என்னதான் அரிய நூல்களை படித்திருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் போர்க்களத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாளை போலவே பயனற்றவைகளாகி விடும். அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல், அதாவது ஒருத்தன் நிறைய படிச்சிருக்கான், ஆனால் அவன் ஒரு சபையில் அவன் தைரியமாக அவன் நினச்ச ஒரு கருத்தை அவனால் எடுத்து வைக்க முடியல, பேச முடியல அப்படின்னா அவன் என்ன தான் படிச்சிருந்தாலும் அவன் படித்த அந்த நூல்கள் எல்லாமே எதுக்கு நிகர்தானா? எப்படி ஒரு போர்க்களத்தில் ஒரு தைரியமே இல்லாத ஒரு கோழை பேடி அவன் அவன் கையில் இருக்கக்கூடிய ஒரு கூர்மையான வாளை அவன் வச்சுருந்தாலும் அவன் ஒரு கோழைன்றதுனால அந்த வாள் எப்படி வேஸ்ட்டோ அதே மாதிரி இவன் கையில் உள்ள அவன் படிச்சிருந்த அந்த நூல்களும் அவனுக்கு பயனற்றவைகளாகி விடும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கேட்பாங்க. ஸோ என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுலேயே அந்த கம்பேரிசன் வச்சு தான் கேட்பாங்க சில நேரம். அவை நடுவில் பேச பயப்படுறவன் என்னதான் அரிய நூலை படித்திருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் எதை போல பயனற்றவைகளாகிவிடும் அப்படின்னா போர்க்களத்தில் உள்ள பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாளை போல். ஒழ்வாள்னா கூரிய வாள், அதை நல்லா பார்த்துக்கோங்க. பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். அறிவுடையோர் நிறைந்த அவையில் அவர்கள் மனத்தில் பதியும் அளவுக்கு கருத்துக்களை சொல்ல இயலாவிடின்
என்னதான் நூல்களை கற்றிருந்தாலும் பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பல்லவை கற்றும், நம்ம எவ்வளோதான் படிச்சிருந்தாலும், அறிவோர் நிறைந்த அவையில் நம்ம எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் அதை நம்ம அவங்கக்கிட்ட எடுத்து சொல்ல முடியலன்னா, என்னதான் நூல்களை நம்ம கற்றிருந்தாலும் அதனால் பயன் இல்லைன்னு சொல்கிறாங்க. கல்லாதவரின் கடை என்ப கற்றிருந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். ஆன்றார் நிறைந்த அவையில் பேசுவதற்கு அஞ்சுகின்றவர்கள் எத்தனை நூல்களை கற்றிருந்த போதிலும் அவர்கள் கல்லாதவர்களாகிவிட இழிவானவர்களாகவே கருதப்படுகிறார்கள். ஒரு ஆன்றோர் நிறைந்த ஒரு அவையில் பேசுவதற்கு ஒருத்தர் பயப்படுறாருன்னா அவர் என்னதான் நூல்களை கற்றிருந்தாலும் அவங்க கல்லாதவர்களை விட இழிவானவர்களாக கருதப்படுவார்கள்னு சொல்கிறாங்க. அவங்க அவங்க என்னதான் படிச்சிருந்தாலும் அதை சபையில் சொல்ல முடியலைன்னா அவங்க எப்பொழுதுமே கல்வி கற்காதவர்களை விட இழிவானவர்களாக கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் அந்த ஒவ்வொரு லைக்கும். அடுத்தது, உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செலச்சொல்லாதார். தாம் கற்றவைகளை கேட்போரை கவரும் வண்ணம் கூற இயலாமல் அவைக்கு அஞ்சுவோர் உயிரோடு இருந்தாலும் கூட இறந்தவருக்கு சமமானவராகவே கருதப்படுவார்கள். கலன் அப்படின்னா சபை, ஓகேவா? சொல்லி அப்படின்னா மனங்கொள்ள உரைத்து. அதாவது நம்ம தாம் கற்றவற்றை, நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ அதை கேட்போரை கவரும் வண்ணம், அதை நம்ம ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிருக்கோம், ஒரு விஷயத்தை பற்றி அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை 4 பேரை கவரும் வண்ணம் நம்ம சொல்லணும். அப்படி சொல்கிறதுக்கு நம்ம அந்த அவையில் உள்ளவங்களை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா நம்ம உயிரோடு இருந்தாலும் கூட இறந்தவருக்கு சமமானவராகவே நம்ம கருதப்படுவோம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, தாம் கற்றவற்றை கேட்போரை கவரும் வண்ணம் கூற இயலாமல் அவைக்கு அஞ்சுவோரை வள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார் அப்படின்னா உயிரோடு இறந்தாலும் இறந்தவருக்கு சமமானவராக கூறுகிறார். ஓகேவா? இதில் பொருளும் பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கான ஒவ்வொரு சப்போர்ட். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.